கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா. கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, அன்பு மகனாக அன்பு மகளாக, அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை பொழுதினிலே ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சுவாமி, நான் பலவீனன், என் பலவீனத்தில் உம்முடைய பலன் வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் வீணாய் போய்விடாமல், பலவானே பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலவானே பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலன் தாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனங்கள் எடுத்துரைக்க பலன் தாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனங்களை எடுத்துரைக்க பலன் தாரும் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வைத்தீர், அழைத்தீர், ஏற்புடையவராக எங்களை மாற்றி முடிய பணியை செய்ய இந்த புதிய அனுபவத்தை எங்களுக்கு தருகிறீரே சுவாமி. வந்திருக்கின்ற தாய்மார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் ஒருவரும் வீணாய் போய்விடாமல் உம்முடைய அன்புக்கேற்ப அடிமைகளாய், அன்பின் அடிமைகளாய், உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அன்னை மரியாளைப் போல இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி தாழ்படிந்து வழி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் லேசான காரியம், எல்லாம் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் உமக்கு லேசான காரியம். எங்களை வணையும் ஆண்டவரே,
உமது கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். எங்களை எடுத்து வணைவீராக, பயன்படுத்துவீராக. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. வாங்கப்பா, எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பா. நீங்கள் வந்தால் தான் எங்களால் பேச முடியாதவரே, அடைபட்டு கிடக்குதாட்ட. எங்கள் செவிகளை திறந்தள்ளும், எங்கள் செவிகளை திறந்தள்ளும். என் கண்களுக்கு ஒளிவூட்டும் ஆண்டவரே, நாவினை திறந்தருளும், எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இதோ உள்ள கதவறையிலிருந்து நான் தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு போஜனம் பண்ணுவேன், உணவருந்துவேன் என்று சொன்னவரே, உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகனே, மகளே, வருவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகளே, மகனே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? உங்கள் உள்ளங்களை திறந்து கொடுங்க, உள்ளங்களை திறந்து கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளின் செய்தி ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். தூய பவுல், ஆவியானவர் தூய பவுலுக்கு ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி எடுத்துரைக்கிறார். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். இன்னைக்கு நான் அந்த பொசிஷனில் நான் இருந்துட்டு, சகோதர சகோதரிகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். பஸ், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொன்னால்
பலி பொருளற்றது. கடவுளுக்கு உகந்த பலி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி, ஆண்டவருக்கு தேவை எரிபலிகள் அல்ல, இரத்த பலிகள் அல்ல, காணிக்கைகள் அல்ல, நம்முடைய நொறுங்கிய நெஞ்சத்தை அவர் விரும்புகிறார். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு தூய்மையான, அவருக்கு உயிருள்ள லைவா உங்களையே அர்ப்பணிச்சு அந்த பாடல் பாடும் பொழுதும் சரி, இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் சரி, ஆவிக்குள்ளாக அனலாக இருக்கணும். ஆமென். ஆவிக்குள்ளே அனல். பாருங்க, குளிர்காலம் வந்துருச்சு. குன்னூரில், ஊட்டியில், காஷ்மீர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு சிக்கரி எழுதிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, நெருப்பு எழுதிட்டே இருக்கும். அந்த ரூம் பூரா சூடாகவே இருக்கும். அது மாதிரி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இறை வார்த்தை வழிபாடில் உட்காந்துட்டோம்னா அனலாக இருக்கணும், அப்படியே மிதந்துட்டு இருக்கணும். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் அந்த இறை வார்த்தைக்குள்ளே பதிய வைக்கணும். அப்போ தான் அவரோடு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஒரு ட்ரெயினில் போகிறோம், கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோன்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம இருக்கிற இடம், நம்ம எல்லாம் பத்திரமா இருக்கா 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 நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். அதுபோல தான் இந்த ஜர்னி, இந்த பயணம், இந்த இறைவார்த்தை வழிபாடு பயணம் ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு உகந்ததை செய்யும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே. உமக்கு பிரியமானதை செய்ய, மனுஷனுக்கு பிரியமானதை செஞ்சு யாருமே திருப்தி அடைய முடியாது. என்ன செஞ்சாலும் என்ன செய்தாலும் நம்ம யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது உலக நியதி. ஆனால் கடவுளுக்கு உகந்த, அவருக்கு பிரியமானத தூய்மையான பலியாக, உயிருள்ள பலியாக லைவா உங்களை கொடுங்க. உன்னை கொடு, உலக கொடு, உற்சாகமாய் உங்களை கொடுங்க, அர்ப்பணிக்கணும். அப்படியே சமூகத்தில் உங்களை அப்படியே அர்ப்பணித்து பாருங்க. அவருடைய தெய்வீக பிரசன்னம் அவங்க உச்ச தலைமுதல் உள்ள கால் வர அப்படியே இறங்கி வருவதை உங்களால் உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் அப்படியே பாருங்க, தெய்வீக பிரசன்னம் நான் உணர்கிறேன். ஏன் அதை உணர முடிகிறது என்று சொன்னால், அந்த ஸ்துதி ஆராதனை அவர்கிட்ட எடுத்துடணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அப்படியே நெருங்கி 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 அவர் கூட போய் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி என் கூடவே இருக்கப்பா. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் கூடவே இருங்கப்பா. என் மனம் பதற்றமடையும், பசாசின் சோதனைகள் வரும், சிந்தனைகளை சிதறடிப்பான். அவற்றிலிருந்து நான் விடுபட்டு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் வந்துடும். ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளே. பாடல் தெரிந்தவர்கள் பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே கரங்களை தட்டி. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, உற்சாகமாய் தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின்
விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஆமென், 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 ஆமென். அதனால தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை சப்தமாய் வாசிப்போம். ஆமென். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமென். ஆமென், ஆமென். இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ஒழுகா கவனம், இங்கே கவனம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ஒழுகாதீர்கள். எப்படி உலகின் போக்கின்படி? இப்போ இறைவார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு பின்னாடி முன்னாடி ஏதோ ஒரு பிசாசோ ஏதோ ஒரு வகையில் அவன் ஏதோ ஒரு வகையில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். அதெல்லாம் மாற்றி வைங்க, அதெல்லாம் மாற்றி வைங்க, தள்ளி போடுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் என்று பாடல் வரிகள் அழகாக பாடணும். அப்போ அந்த பசாசை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா அவன் நம்முடைய சிந்தனைகளை சிதற விட்டுருவான். இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைய வேண்டும். அப்படி மாற்றம் அடையும் போது அப்போதுதான் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுளுடைய திருவுளம் என்ன? அதான் இன்னைக்கு காலையில் திருப்பாடல் 27:4 வாசித்தோம். மிக அழகாக என்ன வாசித்தோம்? ஆமென். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமென், ஆமென். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்ற விண்ணப்பம், அதுதான் கடவுளுக்கு உகந்த விண்ணப்பம். ஆமென், ஆமென். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உகந்த விண்ணப்பம் என்ன? உம்முடைய திருவுளம் என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு சித்தம் என்ன வச்சிருக்கீங்க, அது எனக்கு. உம்முடைய சித்தத்தின் படியே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இதோ சிறு சிறு பிள்ளைகள் அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆண்டவர் சமூகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் தாயார். அதை நம்ம கற்றுக் கொடுக்காம விட்டுட்டா அந்த பிள்ளைங்க எப்படி கற்றுக்குவாங்க? அறிவிக்கப்பட்டால்தான் அவர்களால் நம்பிக்கை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆமென். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஆமென், ஆமென். ஆகவே அறிவிப்பதை கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த குழந்தைகள், சிறு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கேட்கணும். அறிவிப்பதை கேட்க வேண்டும். குழந்தைகள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கேட்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு பணி, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இல்லையா? ஆமென், ஆமென். அறிவிப்பது என்று சொன்னால் உலக காரியங்களை குறித்து அல்ல, கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவித்தல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவித்தல், அந்த வார்த்தை உலக செய்தி. இன்னைக்கு ஒரு தாயார் சொல்கிறாங்க, குழந்தைங்க வேலை இருக்குது, அவங்க அதை செய்ய போயிட்டாங்க, அவங்களுக்கு கூட பிரச்சனை வந்துருச்சு, அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க. பிசாசு இப்படி தான் குடும்பத்தில் குட்டி கலாட்டம் பண்ணுவான். அது தாய் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த குடும்பம் பிள்ளைகளை முட்டி போட வச்சு, முட்டி போடு, பெரம்பு எடுக்கணும். அன்போடு வர வேண்டுமா, பெரம்போடு வர வேண்டுமா, கனிவாட உள்ளத்தோடு வர வேண்டுமா? எதை விரும்புகிறீர்கள்? 1 கொரிந்தியர் 1
2 அதிகாரம் ம் 20 வசனம் 21 வசனம். 20 21 வாசிமாட. ஆமென். இறையாட்சி பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் தான் இருக்கிறது. ம் நான் பிரம்போடு வர வேண்டுமா, அல்லது அன்போடும் கனிவான உள்ளத்தோடும் வர வேண்டுமா? எதை விரும்புகிறீர்கள்? ஆமென். எதை விரும்புகிறீர்கள்? இறையாட்சி பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் தான் இருக்கிறது. நான் பிரம்போடு வர வேண்டுமா, அல்லது அன்போடும் கனிவான உள்ளத்தோடும் வர வேண்டுமா? எதை விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். எதை விரும்புகிறீர்கள்? அன்போடும் கனிவோடும் வர வேண்டும் என்பதை விரும்புகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். அன்போடும் கனிவான உள்ளத்தோடும், அன்போடும் கனிவான உள்ளத்தோடும் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லாருக்கும் அதான் ஆசை. யாருக்கு திட்டுறது பிடிக்கும்? ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. இன்னைக்கு யாரும் நற்செய்தி அறிவிக்கிறாங்க? எங்கேயுமே நற்செய்தி அறிவிக்க பணி இல்லை கத்தோலிக்க சபையில். திருப்பலிக்கு போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் வாசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். நார்மல் டேயில் அந்த பிரசங்கம் கூட கிடையாது. ஏதோ கடமைக்காக போகிறோம், நற்கரணை உண்டோம், வந்தோம், முடிஞ்சு போச்சு. இப்போ நற்செய்தி அறிவிப்பதை கேட்டால் தானே அந்த நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதனால தான் தூய பவுல் மண்டையை அடிச்சுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் என்று சொல்லி, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், போதும். வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆமென் ஆமென். ஆமென். அப்போ அவருடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்பதான் அப்போ எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமென் ஆமென். இன்னைக்கு ப்ரேயரில் ஒரு சகோதரியை நான் கூப்பிட்டேன். அம்மா ப்ரேயருக்கு வாங்க. அவருடைய தாயார் வெளியில் போயிட்டாங்க, அவங்க மகளும் யாரோ இருக்காங்க, அவங்க வெளியில் போயிட்டாங்க. அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, நீங்கள் கேட்டுட்டு இருக்கம்மா, அறிவிப்பதை கேளுங்கம்மா. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் குழந்தைய பார்க்கணும், சின்ன குழந்தைய பார்க்கணும் பிரதர். நான் எப்படி? நான் சொன்னேன், நீங்கள் குழந்தைய பாருங்கள், ஆனால் ஆண்டவர் செவி கொடுத்துருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அந்த சகோதரி உடனே வந்து ஆண்டவர் சமத்தில் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு தேவை. கடவுளுக்கு உகந்ததாக கீழ்ப்படிதல். அதனால தான் 3ஆம் வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க, இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. தங்களை குறித்து, தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு. நான் பெரிய போதகன், நல்ல குரல், நான் நல்லா பாடுவேன், நல்லா ஜெபிப்பேன், நல்லா பிரசங்கம் வைப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும். நெவர், நாட் அட் ஆல். அவர் சமூகத்தில் வந்துட்டா கூடி குறுகி நின்றுடணும். அப்படியே, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ என்கிட்ட பேசுங்கப்பா சொல்லி அவர் அப்படியே சிக்கனை பிடிச்சிக்கணும். ஆமென். அவரை சிக்கனை பிடிச்சி பாருங்க. அவர் நம்ம மூலமாக பேசுவார். நம்மளுடைய எல்லாத்தையும் சுபாவங்களை எல்லாம் மாற்றி போட்டுட்டு அவர் என்னுள் அப்படியே இருந்து உங்களோடு பேசுவார். ஆமென். இறையருள் பெற்றவன் என்று இத்தனை வருஷமாக கூகுள் மீட் ப்ரேயர் நடத்திட்டேன், இத்தனை வருஷமாக மெசேஜ் கொடுக்குறேன், ஆராதனை நடத்துகிறேன், எல்லாம் செய்கிறேன். காலையில் சாயங்காலம் 1.5 மணி நேரம் ஆண்டவருக்காக, 1.5 மணி நேரம் காலையில், 1.5 மணி நேரம் சாயங்காலம், 1.5 மணி நேரம் கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். மட்டுமீறி மதிப்பு இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே,
என்று சொல்லி அந்த தாழ்ச்சியோடு பவுல் சொல்றாரு. இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் நான் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, உங்கள் எவரும் தம்மை குறித்து நம்மளை குறித்து நம்மளே பெருமை பாராட்டக்கூடாது, மட்டுமீறி மதிப்பு கொள்ளக்கூடாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. ஆமென். தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதான் உங்களுடைய சிந்தனை இங்கே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல ஆவியான வழி நடக்குங்க, விரல் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கணும். நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். தம்மைன்னு சொல்லுறது அந்த தம்மை மேலே போயிடுச்சு, அந்த தம்மை கீழே இருக்குது. 4ஆம் வசனத்துக்கு மேலே அந்த 3ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை தம்மை. தம்மை குறித்து மதிப்பு கொள்ளட்டும், தம்மை மதிப்பு கொள்ளட்டும். தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். மதிப்பு கொள்ளட்டும். மதித்து கொள்ளட்டும். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எப்படி இருக்கிறது? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா? அவருடைய பரிசுத்த வேதாகமத்தோட பரிசுத்த வார்த்தையை வாசிக்கும் போது அது தூயதாக இருக்கிறதா? அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அது உயிருள்ளதாக இருக்கிறதா? இல்லையே. உகந்ததாக இருக்க வேண்டும், தூயதாக இருக்க வேண்டும், உயிருள்ளதாக இருக்க வேண்டும் சொன்னால் அந்த வார்த்தை வாசிப்பிலே ஊனும் உயிரும் உருக கலந்து வாசிப்பார். அதில் கிடைக்கின்ற வெளிச்சம் வேறு. உண்மையா நேர்மையா ஒரு சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்தை நம்மால் பெற முடியும். ஆமென். அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் 4ஆம் வசனத்தை, 4:5 இரண்டையும் சேர்த்து வாசிப்போம். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ள, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அது போலவே நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். உடலில் நமக்கு பல உறுப்புகள் உள்ளன. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. கண் அதோடைய வேலை செய்து, காது அதோடைய வேலை செய்து, வாய் அதோடைய வேலை செய்து, கை அதோடைய வேலை செய்து, இருதயம் அதோடைய வேலை செய்து. நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாம் எல்லாம் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஆமென். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆமென். உடனுறுப்புகள் ஒவ்வொருக்கொருவர். கண் மட்டும் இல்லைன்னா வேலை செய்யுமா? புத்தி, காது, மூக்கு, செவி ஒவ்வொன்றும் அதது வேலையை செய்யுது. அதே மாதிரி அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவா குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். ஆமென். நமக்கு அளிக்கப்பட்ட அருளுக்கேற்ப, கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த குழுவில் ஒருத்தர் அழகா பாட்டு பாடுறீங்க, ஒருத்தர் அழகா தொடக்க ஜெபம் சொல்றீங்க, ஒருத்தர் அழகா வாசிக்கிறீங்க, ஒருத்தர் அதை விட அழகா வாசிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டு. எல்லாரும் ஒரே மாதிரி வாசிக்க முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி பாட முடியாது. அவரவருக்கு வரையறுத்து கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் அளவுக்கேற்ப நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு இறைவாக்குரைக்கும் கொடையை பெற்றிருந்தால்
அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்பர் 1. ஆமென். இறைவாக்குரைக்கும் கொடை எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு வந்துடாது. அது கொடை, அது கடவுள் விண்ணகத்திலிருந்து வரணும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் நாம் பேர் பெற்றவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இல்லை, நான் தியானத்துக்கு போயிட்டேன், 4 நாள் 5 நாள் வெளியில் போயிட்டேன்னா இந்த குழுவை நடத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் அந்த கொடை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த இறைவாக்கு உரைக்கும் கொடை. ஆமென். நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது தொண்டாற்றும் கொடை. முதலாவது கொடை இறைவாக்கு உரைக்கும் கொடை. இரண்டாவது கொடை தொண்டாற்றும் கொடை. தொண்டு புரிவதற்கு. எதற்கு? தொண்டு புரிவதற்கு, ஆண்டவருக்கு ஊழியர் செய்வதற்கு, தொண்டு புரிவதற்கு அந்த கொடையை நீங்கள் பெற்றிருந்தால் அதை நீங்கள் செய்ய வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும். வாசிக்கலாம் 8ஆம் வசனத்தை. கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். எல்லா அருள் கொடைகள் எல்லாமே கொடைகள். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின் மேலே என் வல்லமை வெளிப்படும். தெளிவாக சொல்லிட்டார். நேற்று ஒரு சகோதரி கேட்டாங்க, என்ன பிரதர் உங்களை மாதிரியெல்லாம் பெர்ஃபெக்டாக காலையில் சாயங்காலம் உட்காரத்துக்காக என்னால் முடியுது இல்லையே. ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போதுதான் கடவுளுடைய திருவுளம் எது என நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள். ரோமர் 12:2 சொல்லுகிறது. அப்போ இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவார். நம்பர் 1. நம்பர் 2, தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்பர் 3, கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதில். ஊக்கம் கொடுக்கணும். வாசிக்கும் போது படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த ஊக்கம் ஊட்டணும். தமக்குள்ளதை வழங்குவோர் எப்படி கொடுக்கணும்? தாராளமாய் கொடுக்கணும். தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும். தலைமை தாங்குவோர் என்று சொன்னால் என்ன? இந்த இடத்துல என்ன தலைமை தாங்குறோம்? அட்மின் என்ன பண்ணுறாங்க? காலையில் லிங்க் போடுறாங்க, சாயங்காலம் லிங்க் போடுறாங்க. அதுங்க தலைமை. அவங்க தலைமையில் தான் நம்மளாம் இருக்கிறோம். அவங்க வேண்டாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிடலாம் நம்மளை. அவங்க அட்மின் கொடுத்தா தான் நம்ம உள்ளே வர முடியும். அதான் தலைமை தாங்குவோர். அவங்க எப்படி இருக்கணுமா? முழு ஆர்வத்தோடு. எப்படி? ஆர்வத்தோடு. அதே மாதிரி இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும். முகமலர்ச்சியோடு செய்கிறோமா? வேண்டா வெறுப்பாக தானே செய்கிறோம். வேண்டா வெறுப்பாக தானே செய்கிறோம். அறகுறையாக செய்கிறோமே. உண்மையாக இல்லையே. உண்மையான அன்பு இல்லையே. ஆண்டவர் கேட்குறாரு, அன்போடு வர வேண்டுமா, பிறம்போடு வர வேண்டுமா? அன்போடும் கனிவான உள்ளத்தோடு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று நம்ம சொல்கிறோம். வார்த்தை தெளிவாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20-21. அப்போது நாம் எப்படி வாழ்கிறோம்? சொல் எப்படி, செயல் எப்படி? நம்முடைய சொல்லும் செயலும் ஒரு மாதிரி இருக்கிறதா? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு ஏற்ற கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ற ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ள வேண்டும்.
அடிச்சிருச்சு, கரெக்டாக அடிக்கும். ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். அவர் இங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுப்பார், டிக் 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 டிக். இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதில். இரக்க செயல்கள், உதவி செய்தல், மற்றவருக்கு, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவர், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தல், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல், விதவைகளுக்கு உதவி செய்தல், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுதல். அந்த இரக்க செயல்கள் முகமலர்ச்சியோடு செய்யணும். எப்படி செய்யணும்? ஒருத்தருக்கு நீ ஏதாவது செய்கிற, ஒருத்தருக்கு கொடுக்குறான்னா அப்படியே வச்சுக்கிட்டு இல்லை, தாராளமாக எடுத்து அப்படி கொடுத்துப்பார். அதில் உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற. எத்தனை பேர் புரிகிறது? அந்த கொடுப்பதில் அந்த தாராள மனசுங்க, அப்படியே அது ரொம்ப நான் நிறைய இடத்துல அனுபவித்ததில்லை. ஒரு இடத்துல எப்பொழுதுமே அது அனுபவம் எனக்கு இருக்கிறது. அங்கே போனால் அந்த தாராள மனசு அங்கே இருக்குதோ இல்லையோ, அதை அப்படியே எடுத்து அப்படியே, அந்த தாராள மனசு எல்லாருக்கும் வராது. அதுதான் இரக்க செயல்களில் ஈடுபோர் முகமலர்ச்சியோடு செய்வதிலும் தாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். முகமலர்ச்சியோடு செய்யணும். அழுதுகிட்டு கரைஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கூணி குறுகின நிலையில், ஐயோ இது ஒரு பெரிய ஹெட்டே காய்ச்சல் நினச்சி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஆமேன், ஆமேன். வாய் திறக்க மாட்டாங்க. உங்கள் வாயில் அந்த அந்த உண்மையான அன்பு இல்லையே. அந்த உண்மையான அன்பு இருந்தால் நேரம் உங்களுடைய எல்லா செவிகளும் திறந்திருக்குது, ஆனால் உங்கள் வாய்கள் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதனால தான் நேற்று வாசித்தோம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் மிக அழகாக ஆவியானவர் சொல்றாரு. ரோமர் 11:8 வாசிப்போம். யாராவது ஒருவர் வேகமாய். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறைநூலிலும் எழுதியுள்ளது. ஏன் ஏன் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை ஏன் என்று சொன்னால் 7ஆம் வசனம். அப்படியானால் என்ன? வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை. தேடியதை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை. அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர். எஞ்சியோர்களுடைய மனமோ மழுங்கி போயிற்று. அப்படியானால் என்ன? தாங்கள் தேடியதை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை. அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர். எஞ்சியோர்களுடைய மனமோ மழுங்கி போயிற்று. ஆமென். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நம்முடைய மனம், மழுங்கி போன மனம். உள்ளத்தில் சிந்தனைகளை ஊடுருவி பார்க்கிறார் ஆண்டவர். கல்லான இதயம், அந்த மட்டுமீறி மதிப்பு தம்மை குறித்து உள்ளுக்குள்ள இருக்கின்ற ஆன்மீக அகங்காரம் என்று சொல்வார்கள். ஆன்மீக அகங்காரம் என்று சொல்வார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நன்றாக ஸ்துதிக்கிறேன், நன்றாக பாடுகிறேன், நன்றாக பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா எல்லாமே செய்கிறேன், எவ்ரி திங் பர்ஃபெக்ட். நெவர், நாட் அட் ஆல். ஒரு நாள் கிடையாது. மாதா எப்படி கண்டியாயிற்றே, அது கேட்டாங்க. உண்மைதான். இது எப்படி நிகழுமோ எனக்கு தெரியாது. உண்மைதான். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அப்படியே முட்டி போட்டுறாங்க. ஆமென். நீ எப்படி இருக்கிற? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்கிறியா? கடவுளுக்கு உகந்ததை செய்றியா? கடவுளுக்கு தூய்மையானதை செய்றியா? உயிருள்ள பலியா உன்னை ஒப்பு கொடுக்குறியா?
சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தை, நாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறோமா? தூய்மையான உள்ளத்தோடு அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா? உயிருள்ள பலியாக லைவாக நம்மளையே நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோமா? இல்லை. எத்தனையோ பேர் மௌன உலகில் இருக்கிறோம். ஏன் ஏன் அதனால தான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஏனெனில் ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? நம்ம அவருக்கு அறிவுரை சொல்ற லெவலுக்கு வந்துட்டோம். அதனால தான் 35ஆம் வசனத்தில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. நமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? இல்லையே, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். அவர் வழியாக, அவரோடு, அவரில். திருப்பலியில் அப்படியே அப்பத்தை ரசத்தை எடுத்து ஒப்பு கொடுக்குறாங்க. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. அல்லேலூயா. அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே, இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கேன்னு சொல்லி, அவர் வழியாக, இவர் வழியாக, இவரோடு, இவரில், அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்று சொல்லி. அதனாலதான் நமக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைக்கேற்ப அருள் கொடைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நமக்கு பெற்றிருந்தால் அதை பயன்படுத்துவது எப்படி? நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் தொண்டு புரிவதற்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதில், ஊக்கமூட்டுவோர் ஊக்கமூட்டுவதிலும், ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாக கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். சகாயராணி இறுதி ஜபம் வருத்தமா சத்த குரல். அன்பு நேச தகப்பரே, இந்த நாளை கொடுத்ததற்கு உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தில் எங்களை ஈடுபடுத்தியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுப்பா. கொஞ்சம் சத்தமா போன பக்கத்துல. இந்த வார்த்தைகளிலே முகமலர்ச்சியோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற வார்த்தை என் மனதை ரொம்ப தொட்டதாகவரே. அப்பா தகப்பனே, அந்த உதவி நான் எக்காலத்திலும் அடுத்தவர்களுக்கு நான் உதவியா இருக்கணும். வார்த்தைகளையும் அடுத்தவர்களுக்கு போதித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. என் குழந்தைகளையும் அதே அளவில் வழி நடத்தி செல்ல வேண்டுமா இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த 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 குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அவர்களுக்கும் உடைய வார்த்தை அதிகமாக, நாங்கள் தாகத்தோடு, இன்னும் அதிகமான தாகத்தோடு வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு செவியையும் உணர்வையும் அந்த மனதையும் கொடுங்கப்பா. சாத்தானோட எந்த ஒரு செயல்களும் எங்களை நெருங்காதபடிக்கு என் பிள்ளைகளையும் என்னையும் முழு மனதோடு வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி தாருங்க. இந்த வேண்டுதலை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். 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 ஜனட்டம்மா, ஜனட்டம்மா. ஆமென். நன்றி ஜபா. ஆண்டவரே, சர்வலோகத்தை படைத்த என் தெய்வமே,
எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து இந்த மாலை வேளையில் உமது இறைவாக்கு எங்களுக்கு அருள் செய்ய தகப்பனை கொடுத்ததுக்காக உனக்கு நன்றியாக தோற்றம் செய்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனதில் ஆணி அறிவது போல் பதிகிறது ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே, நீர் அழைக்கப்பட்டுள்ள அருளுக்கு ஏற்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருள்கொடையை நீர் கொடுத்ததுக்காக உனக்கு நன்றியாக தோற்றம் செய்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் இறைவாக்கு உரைப்பதற்கும், ஒருத்தர் இறைப்பணி செய்வதற்கும், தொண்டாற்றுவதற்கும், ஒருவர் பெண் பாட்டு பாடுவதற்கும், ஒருவர் சொற்களை எடுத்து கூறுவதற்கு உண்டான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடைகளை கொடுத்த உமக்கு நன்றியாக தோற்றம் செய்கிற தகப்பனே. ஒவ்வொருத்தரும் அவர்கள் கொடைகளுக்கு ஏற்ப உமக்கு புகழ்ச்சியோட நாங்க செய்யும்படியாக எங்களுக்கு அருள் கூறும் தகப்பனே. எங்களுடைய கொடைகளை நாங்கள் அதை நல்ல முறையில் உபயோகிக்க கூடிய உதவியை எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. அதுக்குண்டான ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதை கொண்டு நாங்கள் தாழ்மையோடு நம்பிக்கைக்குரியவர்களாக உமக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரியும் தகப்பனே. நன்றி ராஜாவே, நன்றி. எங்களுடைய அதே போல எங்களுடைய ஒரு கடவுளுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காரியங்களை நாங்கள் முகமலர்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தரணும் தகப்பனே. கடவுளே, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்கிற ஒரு நல்ல வார்த்தை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. அதன்படி அது ஏழைகளுக்கு நாங்கள் செய்யும் போது அதை முகை செய்ததாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதிரி நல்ல புத்திகள் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பதற்காக உங்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்க ஜெபக்கேடு உங்க ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சுருக்கமாய் மேரியம்மா, மேரியம்மா ஒரு எல்லாரும் ஒரு சின்ன சின்ன மன்றாடு, குட்டி 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 குட்டியா, சீக்கிரமா. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்த நல்ல ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா, எங்கள் மனத்தில் ஊடுருவ வார்த்தைகளை அனுப்பி தகப்பனே, நல்ல செய்தியை எங்களுக்கு தந்து நல்ல மனதில் பதியக்கூடிய வகையில் நாங்கள் உணர நீர் எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்துகிறீரே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கென்று கொடுத்திருக்கும் உமது கொடையை சாமி நாங்கள் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. அந்த கொடையை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வீணான எண்ணங்களோடும் வீணான காரியத்தில் நாங்கள் ஈடுபடாமல் அந்த கொடைகளை கொண்டு நாங்கள் தொண்டாற்ற நீரே எங்களுக்கு உமது ஆவியின் வல்லமை கொண்டு எங்கள் வழி நடத்த கிருபை புரிந்தள்ளும். ஆமென், ஆமென். கீதாமா சுருக்கமாய் ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்று உம்முடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்தருளும். ஆமென், 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 ஆமென். கிறிஸ்டினா. ஆமென். ஸ்பந்தனத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தை எந்த வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து ஒரே உடலா இருந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நாங்க எல்லாரும் பலரா இருக்கிறோம். உங்களுக்குள்ளே இணைஞ்சிருக்கும் போது எல்லாம் ஒன்னா இருக்குது. ஒவ்வொருவரும் ஒரே உடலா இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ரெஜினா. ஆமென். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ஆண்டவரே, இந்த கூகுள் மீட்ல இருந்து நாங்க எல்லாம் கத்துக்கிட்டது ஆண்டவரே, அதோட விட்டு விடாமல் எங்கள் வாழ்க்கையில அதிகமாய் செயல்படுத்தி அதன்படி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற அந்த எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா நன்றி. ஆமென், 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 ஆமென். ராணி சேவியர். ஆமென். அன்பாய் நேசிக்கும் என் அன்பின் பிதாவே, மாலை வேலைக்காக நன்றி அப்பா. காலையும் மாலையும் நான் எழுந்து ஜெபிக்க எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் நான் எழுந்து ஜெபிக்கணுங்கிற அந்த கண்ணில் உள்ள பிரச்சனையெல்லாம் எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த அப்பா எத்தனை வேதனையில பட்டுக்கொண்டு அதிகாலையில காலையும் மாலையும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு எங்களுக்காக அந்த வசனத்தையும் ஒரு வார்த்தைகளையும் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவரே. எங்களுக்காகத்தானே ஏசப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆண்டவரே. அவரையும் ஆசீர்வதிங்க. எவ்வளவு எங்களுக்கு இருந்தாலும் பத்தலன்னு இருக்கக்கூடாது. அதையும் நாங்க 4 பேருக்கு கொடுத்து உதவும் அந்த மனசை எங்களுக்கு தாங்க ஏசப்பா.
இது வரைக்கும் எங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு வர்றோம். இருந்தாலும் இன்னும் நாங்க எல்லாருக்கும் செய்யணுங்கிற அந்த மனசை கொடுங்க ஏசப்பா. ஆமேன் 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 ஆமேன். யாழினி. ஆமென். அடுத்தவர் லீலாமா. ஆமென். நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை கேட்க ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடுகிறோம் தகப்பனே. நாங்கள் வெவ்வேறு இடத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் ஆண்டவரே ஒரே உடலாக இருக்கிறோம் தகப்பனே. ஆம்ராஜனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடன் பிறப்புகளாக இருக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் பங்காளி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, தருமையான இந்த மாலை வேளையில் எங்களுக்கு கொடுத்த இந்த இறைவார்த்தை வழியாக நாங்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமாய் இருக்க வேண்டும் என்பதை புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி. ஆமேன் 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 ஆமேன். ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுடையராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? ஒன்றுமில்லை தகப்பனே. உம்முடைய மனதை அறிபவர் யார்? உமக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் என்ற கேள்வி ரோமேயர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பதில் தருகிறது. அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அருள் கொடைகளுக்கேற்ப பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவரவருக்குடைய கடமைகளை, இறைவாக்குரைக்கும் கொடை, தொண்டாற்றும் கொடை, கற்றுக் கொடுப்போருடைய கொடை, ஊக்கமூட்டுகின்ற கொடை, தமக்குள்ளதை மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கும் கொடை, இரக்க செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் முகமலர்ச்சியோடு செய்வதிலும் நாம் பெற்ற அருள் கொடைகளை நாங்கள் பயன்படுத்தும்படி இந்த ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா. இன்னும் தொடர்ந்து நாங்கள் உடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கவும் செயல்படுத்தவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இன்னும் யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இளவல் இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வரமுடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் விலகி போனவர்களையும் நிறைவாக 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 இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.